அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். பிப்ரவரி 22 முதல் 28 வரை, மாசி மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய், சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் சற்று விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 ஞாயிறு, 23 திங்கள், 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 செவ்வாய், 25 புதன், 28 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 3இல் கேது சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இனி 9இல் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் குறையும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்த்தால் 22 ஞாயிறு, 23 திங்கள், 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் ஏற்றங்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பொதுவாக வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 22 ஞாயிறு, 23 திங்கள், 24 செவ்வாய், 25 புதன், 28 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பொதுவாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 செவ்வாய், 25 புதன், 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். குறிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு செவ்வாயும் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 வியாழன், 27 வெள்ளி, 28 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 22 ஞாயிறு, 23 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். தற்போது 4இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் திங்கட்கிழமை முதல் 5இல் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் 5இல் சனி சஞ்சரிப்பதும் குரு வக்ரகதியில் இருப்பதும் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்க இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் விலகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். வரும் நாட்களில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 ஞாயிறு, 23 திங்கள், 24 செவ்வாய், 25 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், ராகு, செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 செவ்வாய், 25 புதன், 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 28 சனி சந்திராஷ்டம் என்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் புதன், 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 வியாழன், 27 வெள்ளி, 28 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், ராகு, செவ்வாய் சஞ்சரிப்பதும் 2இல் சனி சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தற்போது இருப்பதால் எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் தற்போது மேலோங்கும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலையாட்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 ஞாயிறு, 23 திங்கள், 28 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 12ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தற்போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் திங்கட்கிழமை முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக வீண் பேச்சை குறைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 செவ்வாய், 25 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, ராகுகால நேரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.